கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் அதிகாரிகளின் துணையுடன் கொள்ளையடிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்ற மணல் கொள்ளை தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கனிம வள ஆணையர் மோகன் ஆஜராகியிருந்தார். அவரிடம் தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை அத்துமீறி திருடுபவர்களுக்கு அவ்வப்போது அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மணல் அள்ளப்படுவது GPS மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று பதிலளித்தார். அதை கேட்ட நீதிபதிகள், நாட்டின் சொத்துக்களான மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் நபர்களுக்கு வெறும் அபராதம் விதித்தால் மட்டும் போதாது, அவர்கள் மீது குற்றவியல் ரீதியாகவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் அதிகாரிகளின் துணையுடன் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்படுவதால் குற்றச் சம்பவங்களை குறைக்க முடியவில்லை. கனிம வளங்கள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டால் நமது வருங்கால சந்ததிகளுக்கு தான் பேராபத்து. எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் மணல் கொள்ளையை தடுக்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிம வள ஆணையரும் தனியாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.